ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் நியூவாக எடுக்க போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை டாடா ப்ளே கனெக்ஷன் நியூவாக எடுக்க போகிறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கான பதிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, கம்பேரிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்ன, இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணும், இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணும், இதில் எத்தனை ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, இதில் எத்தனை ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, இதில் டோட்டல் சேனல்ஸ் எத்தனை இருக்குது, இதில் டோட்டல் சேனல்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஓவராலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க புதுசா ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்ல டாடா பிளேயோட டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்போ ஏர்டெல் புதிய கனெக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னா 1188 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்க புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாலே 1188 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 1188 ரூபா நீங்க பே பண்றதன் மூலியமா உங்களுக்கு 1 மந்த்துக்கு உண்டான பேக்கேஜ் வந்து இவங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஹெச்டி பேக்கேஜ் வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1188 ரூபா நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன், ஒயர் சார்ஜ் எல்லாமே இதுல இன்க்ளூடிங் ஆயிரும். ஓகேங்களா, ₹1 கூட நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. 1188 ரூபா நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன், ஒயர் சார்ஜ் எல்லாமே அவங்களே இன்க்ளூடிங்கா பண்ணி உங்களுக்கு பக்கா செட்டப்போட பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து டோட்டல் எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து எத்தனை சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து எத்தனை சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 550 சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 550 சேனல் ஒரு சில சேனல்ஸ் ஃப்ரீயா பார்த்துக்கலாம், ஒரு சில சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வந்து 550 சேனல் வந்து இதுல அவைலபிள். 550 சேனலுக்கு மோரா தான் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா, அவைலபிளா இருக்கு. ஓகே, நம்ம தமிழ் சேனல்ஸ்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 62 தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 62 தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்டிகுலரா ஹெச்டி சேனல்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 ஹெச்டி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து 10 தானா அப்படிங்கிற மாதிரி அப்படிதானா அப்படின்னா தமிழ்ல மட்டும் தான் 10 சேனல் கொடுத்துருக்காங்க. இல்ல தமிழ்ல வந்து அவைலபிளா இருக்கும். அந்த இருக்கிற சேனல் வந்து அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சில லாங்குவேஜ்ல இப்போ சோனி பிபிசியா இருக்கட்டும், இல்ல பிளானட் சேனல் இருக்கட்டும், ஜியோகிராஃபி இந்த மாதிரி சேனல் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வாங்கி நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயே கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதை நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். மந்த்லி ரெண்ட் நீங்க எவ்வளவு பே பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 280 ரூபா நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 280 ரூபா நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு தமிழ் பேக்கேஜ்ல இருக்கிற எல்லா எஸ்டி சேனலும் வரும், ஹெச்டி சேனல்ஸும் இவங்க வந்து கொடுத்துருங்க. ஓவராலா தமிழ்ல என்னென்ன சேனல் இருக்கோ எல்லாமே கவரேஜ் பண்ணி 280 ரூபாய்க்குள்ள கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்போ 43 இன்ச் இல்ல 55 இன்ச் இல்ல 50 இன்ச் 63 அப்படிலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவி உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா நீங்க ஹெச்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 280 ரூபா பிளான் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதுல வந்து நீங்க கிறிஸ்டல் கிளியரா வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு வந்து 32 இன்ச்சுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு பிளான் இருக்கு, எஸ்டி கண்டென்ட் உள்ள மாதிரி 228 ரூபா பிளான் ஒன்று இருக்கு. ஓகே, 228 ரூபா நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து தமிழ் சேனல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. பட் வந்து ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் அதுல இருக்காது. ஓகேங்களா, 280 ரூபா சேனல் வந்து ஹெச்டி சேனல்ஸ் இருக்கும். 280 நீங்க பே பண்றது மூலமா ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து 228 ரூபா பே பண்றது வந்து ஹெச்டி சேனல்ஸ் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. நார்மல் எஸ்டி சேனல்ஸ் மட்டும் தான் வரும். சின்ன டிவி வச்சிருக்கீங்க, 32 இன்ச்சுக்கு கீழே வச்சிருக்கவங்களுக்கு இது ஓகே, கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து வாரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ள ஏதாவது ப்ராப்ளம், எல்என்பி ப்ராப்ளம் இல்ல செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து உடனே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஓகேங்களா, இதோட சர்வீஸ் எப்படி, கஸ்டமரோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 இயருக்கு அப்புறமோ இல்ல 1 இயர் பீரியட்லயோ சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உடனே வந்து குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளத்தை வந்து ரீசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நீங்க பை பண்ணும் அப்படின்னா கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போட்டிருக்கேன். நீங்க அதன் மூலியமா நீங்க கால் பண்ணி பை பண்ணிக்கலாம், நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க ஏர்டெலோட வெப்சைட்டுக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கான பேக்கேஜ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்ல நீங்க நேர்பையா ஒரு டீலர்ட்ட போய் வாங்குறீங்க அப்படின்னா டீலர்ட்ட நீங்க போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு 200 ரூபாய் ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து 1188 ரூபாய் சொன்னது வந்து இப்போ ஆன்லைன் ரேட் தான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா, நீ ஏர்டெல் வெப்சைட்ல போய் செக் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க பிளிப்கார்ட், அமேசான்ல செக் பண்ணாலும் சரி, இந்த பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அதை தவிர நீங்க வந்து ஒரு நேர்பையா ஒரு ஷோரூம்ல போய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து 1250, 1300 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா பிளே டிடிஹெச் கனெக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் இன்சியலா எவ்வளவு நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1060 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இன்க்ளூடிங்கா பண்ணி கொடுத்துருவாங்க. 1060 ரூபாய் நீங்க பே பண்றது மூலியமா உங்களுக்கு 1 மந்த் பேக்கும் வந்து இவங்க இன்க்ளூடிங்கா கொடுத்துருவாங்க.
ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 1188 ரூபாய், இது பாத்தீங்கன்னா 1060 ரூபாய். ஓகேங்களா, இது ரெண்டுக்குமே வந்து பிரைஸ் வந்து டாடா பிளே கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் HD செட்டா பாக்ஸ் தான். ஏர்டெலும் வந்து சொன்ன மாதிரி அது HD செட்டா பாக்ஸ் தான். ஃபுல் ரெண்டுமே வந்து கிளாரிட்டில வந்து காம்ப்ரமைஸே ஆகல. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கிறிஸ்டல் கிளாரிட்டியா வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபுல் HDல வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. டாடா பிளே வந்து டோட்டலா சேனல் எல்லா லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, டோட்டல் லாங்குவேஜ் சேனல் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 600 சேனல் கொடுத்திருப்பாங்க. 600 சேனல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா பட் வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 550 டிவி சேனல்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாடா பிளே வந்து டிவி சேனல்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜும் சேர்த்து அதிகமா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் எத்தனை இருக்கு டாடா பிளேல அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 தமிழ் சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல 70 தமிழ் சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 62 தமிழ் சேனல்ஸ் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா பிளேல வந்து எத்தனை HD சேனல்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 HD சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் வந்து ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 10 HD சேனல்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. நான் 12 10ன்னு சொல்றது ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 10 தான் இருக்கும். டாடா பிளே தமிழ் பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா அது 12 தான் இருக்கும். ஆனா இதை தவிர வேற லாங்குவேஜ்ல இப்போ இங்கிலீஷ்ல போய் நீங்க செலக்ட் பண்ணி பிபிசிலாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 19 ரூபாய் இருந்து 20 ரூபாய்க்குள்ள வரும். ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா 20 ரூபா வரும். நீங்க சோனி பிபிசி வந்து ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. ஆனா பட் வந்து ரெண்டுமே வந்து இது பேக்கேஜ்க்குள்ள இருக்காது, அவுட் ஆஃப் பேக்கேஜா இருக்கும். நீங்க வாங்குறது வந்து 20 ரூபா கொடுத்து செப்பரேட்டா நீங்க வாங்குறது மூலமா அதோட லாங்குவேஜ் போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாங்குவேஜ் வந்து தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ் லிஸ்ட்டுக்குள்ள போனீங்கனாலே காட்டும் என்னென்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்ட்டு. நீங்க தமிழ் செலக்ட் பண்றது மூலமா நம்ம எக்ஸ்ட்ரா பாத்துக்கலாம். நீங்க தமிழ் பேக்கேஜ்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து 10 சேனல் இருக்கு. ஏர்டெல்ல இதுல பாத்தீங்கன்னா 12 சேனல் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா பிளேல மந்த்லி ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 270 ரூபாய் ஃபுல் HDக்கு. ஓகேங்களா, HD சேனல்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா 270 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். டாடா பிளேல வந்து நீங்க பாத்துக்கலாம். அதே வந்து ஏர்டெல்ல வந்து 280 ரூபாய் நீங்க பே பண்ணணும். 10 ரூபாய் வந்து ஏர்டெல்ல அதிகமா இருக்கும். 280 நீங்க பே பண்ணா எல்லா HD சேனல்ஸ் கொடுப்பாங்க. டாடா பிளேல வந்து 270 பே பண்ணா எல்லா HD சேனல்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து SD கண்டென்ட் உள்ள மாதிரி இருக்கு. ஓகேங்களா, பேசிக்கா வந்து 229 ரூபாய் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காங்க டாடா பிளேல. 229 ரூபாய் நீங்க பே பண்றது மூலமா எல்லா சேனல்ஸ் தமிழ் சேனல்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் வந்து HD சேனல்ஸ் மட்டும் இதுல கொடுக்க மாட்டாங்க. எல்லா சேனல்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி 32 இன்ச் டிவி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து சூட்டபிளா இருக்கும். 229 ரூபாய் பே பண்றது மூலமா உங்களுக்கு எல்லா SD கண்டென்ட் உள்ள சேனல் கொடுத்திருப்பாங்க. அதே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் இது 229, இந்த சைடு பாத்தீங்கன்னா 228 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஏர்டெல்ல. இது வந்து 229 ரூபாய் டாடா பிளேல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா பிளேலயும் 1 இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, 1 இயர் வாரண்டி பீரியட்ல என்ன ப்ராப்ளம் அப்படினாலும் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி தான் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டிக்குள்ள எல்லாமே சர்வீஸ் பண்ணி தருவாங்க. எந்த இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் டாடா பிளேல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏர்டெலா இல்ல டாடா பிளேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல் வந்து பெஸ்ட். ஓகேங்களா, ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நீங்க ஒரு சர்வீஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. டாடா பிளேல வந்து கொஞ்சம் டிலேங்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா, கஸ்டமர் சர்வீஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்ல கம்பேர் பண்ணும்போது சொல்றேன் ரொம்ப பெஸ்ட் கிடையாது. ஏர்டெல்ல கம்பேர் பண்ணும்போது டாடா பிளேல வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்க ஒரு விஷயம் நான் பேக்கேஜ் மாத்தணும் இல்ல ஒரு சேனல் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏர்டெல்ல வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ணிக்க முடியும். கஸ்டமர் கேர் மூலமா பண்றதா சொல்றேன். டாடா பிளேல கஸ்டமர் கேர் மூலமா உங்களால பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். கொஞ்சம் டவுன் தான். கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் வேற பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 3.5 மார்க் கொடுக்கலாம். ஆனா டாடா பிளே வந்து 5க்கு வந்து 2.5 மார்க் 2 மார்க் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவு தான் சர்வீஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நீங்க டாடா பிளே வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போடுறேன். அது மூலமா நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல டாடா பிளேயோட வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். இது ஓவரால் இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஏர்டெல் இருக்கட்டும் டாடா பிளே இருக்கட்டும் இதுல எத்தனை HD சேனல்ஸ் இருக்கு, இதுல எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சேனலோட நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஏர்டெல்லையும் ரிவ்யூ போட்டிருக்கோம், அதே மாதிரி டாடா பிளேயும் ரிவ்யூ போட்டிருக்கோம். இது எத்தனை சேனல்ஸ் இருக்கு, எத்தனை HD சேனல்ஸ் இருக்குன்னு பர்டிகுலரா பக்காவான ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை பார்க்காத நம்ம யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன் நான் வைக்கிறேன், அதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓவராலா இதுல விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.